ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேமியா பாயசம் செய்ய போகிறோம். சேமியா பாயசத்துக்கு ஒரு தவா எடுத்துருக்கோம். பாருங்க, பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை தேவைக்கு ஏற்ற மாதிரி, முந்திரி, சேமியா, நெய். ஒரு தவா எடுத்தாச்சு. எடுத்து வச்சுக்கிற சேமியாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சேமியா பாருங்க, நல்லா ரெட் நிறமாக வறுத்தாச்சு. நமக்கு வேறு பக்கத்தில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, ஏலக்காய் நல்லா எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதையும் வேறு பக்கத்தில் எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து வச்சு வறுத்து வச்சுருக்கேன் சேமியா வறுத்து. சேமியா நல்லா வேகணும். வேக வச்சுக்கலாம். சேமியா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா கோல்டு கலர் வருதுங்களா? நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. பால் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா சேமியா வெந்துருச்சு. இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வேணுங்கிற நெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முந்திரி, அதை சேர்த்துக்கலாம். பாயாசம் இப்படி தான் காய்ச்சணும். நம்ம இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்களா? பாருங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கலர்ஃபுல்லான பாயசம் ரெடி. நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? சேமியா பாயசம் இப்படி தான் காய்ச்சணும். டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.